கடல்ல சிக்கின 11,000 மாலுமிகளை மீட்பதற்கான திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் காரணமாக பொதுமக்கள் நிறையவே பாதிக்கப்பட்டுட்டு வராங்க. அந்த வரிசையில பெர்ஷியன் வளைகுடா பகுதிகள்ல கப்பல்கள்ல எக்கச்சக்கமான மாலுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 11,000 பேர் தன்னோட சொந்த நாடுகளுக்கு செல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து எல்லா நாடுகளும் அவங்கள மீட்பதற்காக என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. இதுல ரொம்பவே முக்கியமா ஐநாவின் கடல் பாதுகாப்பு அமைப்பான IMO ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இது எப்படி செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப யூஸ்வலா ஒரு வழியில கப்பல்கள் வந்துட்டு வரும் இல்லையா, அதை தவிர்த்து வேற 2 வழிகளை கொடுத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 20ல இருந்து 30 கப்பல்கள் வந்துட்டு போறதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. எல்லாமே சரிபார்த்த பின்புதான் அந்த கப்பல்களை அனுப்பி வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்துட்டு கவனிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த 11,000 மாலுமிகளும் பத்திரமா மீட்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி உறுதியா நம்புறாங்க.